ஜாதகத்தில் ஒரு கிரகம் லக்னத்திற்கு 6, 8, 12 மறைந்தால் அந்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் யாரை குறிக்கிறதோ அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறை விலகியே இருக்கும். குறிப்பாக கும்பலக்கணம்னு எடுத்துக்கங்க. 6ல் சந்திரன் மறைகிறார் என்றால் சந்திரன் ஆட்சி பெறுகிறார். தாயார் உடல் நலத்துடன் இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தாயாருக்கும் அந்த ஜாதகருக்கும் உள்ள அணுகுமுறை அல்லது அவர்களுடன் வசிப்பது, இருப்பது, அன்பு பாராட்டுவது என்பது இயலாத காரியமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரகம் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைந்து அந்த கிரகம் லக்னாதிபதியின் சாரம் வாங்கி லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் திக்பலம் பெற்று அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் லக்னாதிபதி திசையோ அல்லது அந்த மறைந்த கிரகத்தின் திசையோ வருகிற பொழுது குறைவு வராது. ஆனால் அந்த கிரகம் என்ன காரகத்துவமோ அது நம்மை விட்டு விலகிவிடும். குறிப்பாக கும்பலக்கணம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். கும்பலக்கணத்துக்கு 6ல் குரு மறைகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் சனி சாரம் பெறுகிறார். சனி இப்போ 7ல் இருக்கிறார், திக்பலம் பெறுகிறாங்க, 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னத்துக்கு 6ல் மறைந்த கிரகம் அல்லது 8ல் மறைந்த கிரகம் அல்லது 12ல் மறைந்த கிரகம் அந்த காரக பலனை இழந்து விடுகிறது. ஆனால் இந்த லக்னாதிபதி சம்பந்தம் பெறுகிறது அல்லது மறைந்த கிரகம் தன் வீட்டை பார்க்கிறது என்றால் லக்னத்திலிருந்து அந்த வீடு என்ன பாவகம் ஆதிபத்தியம் பெறுகிறதோ அதை வலுவடை செய்து விடுகிறது. எனவே ஒரு கிரகம் 6, 8, 12 மறைந்தால் அந்த காரக உறவு நம்மை விட்டு பிரிகிறது அல்லது விலகுகிறது. லக்னாதிபதியின் சாரம் பெற்ற லக்னம் வலுப்பெற்றால் என்ன பாவக ஆதிபத்தியமோ அது வலுப்பெறுகிறது. எனவே ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்கிற பொழுது காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும். அப்போது காரகமும் ஆதிபத்தியமும் வாழ்க்கையில் நம்மை வழிநடத்தி செல்கிற சாதனம் என்பது என்னுடைய தந்தையார் வாக்கு.